Sathya's Kitchen. இன்னைக்கு நம்ம வீட்டில் கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் செய்ய போகிறோம். அதுவும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச அவலில் நாங்கள் செய்ய போகிறோம். சிவப்பு அவலில் எங்களுக்கு கிடைக்கல, அதனால் இன்றைக்கி ஃபுல்லாமே இந்த வெள்ளை அவலில் தான் செய்ய போகிறோம். வெள்ளை அவல், அதுவும் கெட்டியான அவலாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். 1 கிலோ பாக்கெட்டாக அப்படியே நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம். அதில் இருந்தால் நாங்கள் சின்ன சின்னதாக அளவாக மெஷர்மெண்ட் போட்டு பண்ண போகிறோம். இந்த மெஷர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் 200 கிராம் அளவு தான் நாங்கள் செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அவல் பாயாசம், அவல் லட்டு, அவல் சக்கரை பொங்கல், அவல் வெண்பொங்கல், அவல் தயிர் சாதம், அவல் வடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான எல்லா ஜாமானும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் பொங்கலுக்கு மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், பாதாம், பிஸ்தா எல்லாமே இருக்குது. இந்த நெய் வைத்தியம் சொல்கிறதுனால எல்லாமே நாங்கள் கம்ப்ளீட்டாக நெய்யில் தான் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வடைக்கு முதலே ஊற வச்சிடணும். அது நல்லா மாவு மாதிரி, அந்த அவல் மாவு மாதிரி ஆயிடணும். அதுக்கு நம்ம முதல்ல ஊற வச்சிடலாம். நம்ம மற்ற ரெசிபிலாம் செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் குமிச்சு போடுங்க. எந்த நெய்வேத்தியம் செய்யும்போது இந்த மாதிரி நிறைய எடுத்து போடுங்க. ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இதை ஒரு தடவை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ வடைக்கு நல்லா ஒரு 2 தடவை கூட நாங்கள் அலசிட்டோம். நல்லா ஊற வச்சிடணும். கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி இதை ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுருங்க. நம்ம இந்த ரெசிபியெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆயிரும். அதளவு இது ஃபஸ்ட்டு ஊறட்டும். எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு தயிர் சாதத்துக்கு நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுக்கும் அதே அளவு 200 கிராம் எடுத்துக்கலாம். எல்லாம் கெட்டி அப்படினால கொஞ்சம் நல்லாவே ஊறட்டும். இது ஒரு 200 கிராம் எடுத்துருக்கேன். இதையும் நம்ம ஊற வச்சிடலாம். இதை ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம். தயிர் சாதத்துக்கு இன்னுமே ஒரு 3 தடவை கூட வாஷ் பண்ணிடுவோம். அப்போ தான் நல்லா ஒயிட்டாக இருக்கும். வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் முன்னாடியே பாசி பருப்பை நல்லா வேக வச்சுட்டேன். இது எப்படி அளவு எடுத்திருக்கேன்னா 200 கிராம் வெண்பொங்கலுக்கும் 200 கிராம் சக்கரை பொங்கலுக்கும். அப்போ இதில் பாதி 50 கிராம் தான் பாசிப்பருப்பு தேவைப்படும் ஒவ்வொன்றுக்கும். நான் சேர்த்தே ஒரு 100 கிராம் போட்டு நான் வேக வச்சுட்டேன். இதில் இப்போ பாதி பருப்பு சக்கரை பொங்கலுக்கும், பாதி பருப்பு வெண்பொங்கலுக்கும் நான் எடுத்துக்கலாம். சக்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் நம்ம நெய் ஊற்றி அவ்வளோ நல்லா வறுக்க போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். தனித்தனியாகவே நம்ம வறுத்துக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு தனியாக, வெண்பொங்கல் தனியாக வறுத்துக்கலாம். இது ஒரு 200 கிராம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போயும் நல்லா அரிசி பொரிகிற மாதிரி அப்படியே பொரிஞ்சு அழகாக வரும். இப்போ அவல் பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இதை நம்ம பருப்பு வேக வச்ச அதே குக்கரில் இப்போ வேக வைக்க போகிறோம். நான் சேர்த்துட்டு தண்ணி அளவு 3 மடங்கு ஊற்றணும். அவளுக்கு நம்ம 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். 1 கப் அவல் போட்டிங்கன்னா 3 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் 2 கப்பு தண்ணியாக ஊற்றிட்டேன். மீத 1 கப்பு பால் ஊற்ற போகிறேன். ஊற்றி இதை நல்லா வேகட்டும். நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். எவ்வளோ அவல் போட்டிருக்கோமோ ஈக்குவல் அமௌண்ட் வெல்லம் நம்ம சேர்க்கணும். நம்ம 200 கிராம் நம்ம அவல் சேர்த்தோம். அதே 200 கிராம் நம்ம வெல்லத்தை நல்லா பொடிச்சு நம்ம சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். இது நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம வேக வச்ச அவலில் நம்ம சேர்க்கணும். இந்த பக்கம் அவல் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இதுலேயே அப்படியே கெட்டி ஆகட்டும். நல்லா கையில் எடுத்து பாருங்கள். நல்லா மசிஞ்சு வெந்தால் தான் நம்ம வெல்லம் ஊற்றினே அப்படியே முடிச்சுக்கிறோம். அதனால் இந்த பால் தண்ணியிலே நல்லா வேகணும். நம்ம ஒரு ரவுண்ட் வச்சா கூட வந்துடும்ல. நம்மளுக்கு சக்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வடிச்சுக்கலாம். ஸ்டீல் வடிகட்டி வச்சு நம்ம வடிச்சுக்கலாம். இந்த கருப்பாக இருக்குது பாருங்கள். அந்த தூசி, மணல், மண் ஏதாவது இருந்தால் வந்துடும். இந்த மாதிரி சூடு பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த பாத்திரத்தில் மிச்சம் ஊட்டி இருக்கிறதும் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அவல் ஒரு 3/4 பாதம் நல்லாவே வெந்துருச்சு. நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. பால் நம்ம சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு கொஞ்சம் நல்லாவே வேக வச்சுருங்க. நான் ஒரு 3-4 சவுண்ட் வச்சுருந்தேன். வெந்த பாசி பருப்பை இதில் சேர்த்துடணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேணும்னா நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாக தெரிஞ்சிச்சுன்னா அவல் நம்ம எவ்வளோ தண்ணி பால் ஊற்ற உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். வேணும்னா இன்னும் கூட ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். இன்னும் நம்ம சக்கரை பாகு ஊற்றும் போது அப்போ கரெக்டாக இருக்கும். இது வடிச்சிருக்கனால அப்படியே நம்ம ஊற்றிடுவோம். இனிப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம எல்லாத்துக்குமே தேவையான முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், பாதாம், பிஸ்தா எல்லாம் வறுத்து வச்சுக்கலாம். அதுவும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிங்கன்னா லட்டு செய்கிறதுக்கு, பாயாசம் செய்யும்போது எல்லாருக்குமே வர மாதிரி இருக்கும். பெருசு பெருசாக போடுறதுல
உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இதுதான் போடணும்னு அவசியம் இல்லை. அதையும் ஒரு தனி தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். பொங்கலுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் சக்கரை பத்தலை. நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அதே நாங்கள் போட்ட அளவோட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவே ஒரு மடங்கு போட்டுக்கிட்டோம். ஒரு எக்ஸ்ட்ரா 100 கிராம் போட்டிருக்கோம். 200 எடுத்திங்கன்னா 300 கிராம் வெல்லம் போட்டுக்கோங்க. நாங்கள் இன்னும் ஒரு கைப்பிடி அளவு நம்ம வெல்லத்தை வந்து அதே மாதிரியே பாகு காய்ச்சி நாங்கள் போட்டுட்டோம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் ரெண்டையும் போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுறோம். இப்போ வந்து இந்த போட்டதுக்கப்புறம் இறக்க போகும்போது ஒரு நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டிங்கன்னா மணக்க மணக்க சூப்பரான அவல் பொங்கல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பொங்கல்ரா இப்போ வெண்பொங்கலுக்கும் நாங்கள் வந்து அவளை வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். அந்த நட்ஸ் எல்லாம் வறுத்தோம் பார்த்தீங்களா, 200 கிராம் அவள் சேர்த்து இந்த நெய்யில் வறுத்துக்கிறோம். இதை வந்து ஊற வச்சு நம்ம செய்யலாம் இந்த சக்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும். ஆனால் வறுத்து செய்யும்போது நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். நல்லா வந்து லேசாகும். அவள் வந்து நமக்கு வறுக்க வறுக்க கொஞ்சம் தடிமனாகி அப்புறம் வந்து ரொம்ப வெயிட்லெஸ் ஆகிடும். என்ன பண்ண போகிறோம்னா இந்த அவளை வந்து ஒரு விசில் வச்சு வேக வைக்க போகிறோம். இதுக்கும் அதே கணக்கு தான். 1 கப்பு அவள் எடுத்திங்கன்னா 3 கப் தண்ணி ஊற்றணும். 2 கப்பு தண்ணியும் 1 கப்பு பாலும் ஊற்றி வேக வைக்க போகிறோம். இது இப்போ வந்து வெண்பொங்கல்ன்றனால இதில் நாங்கள் உப்பு சேர்த்துக்கிறோம். ஒரு கடாயை எடுத்துட்டு நெய் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சீரகம், மிளகு 2 டீஸ்பூன், கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்து ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். இஞ்சி இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறோம். கொஞ்சோண்டு இஞ்சி, துருவனை இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கிறோம். இதிலே ஊற்றிடலாம். இப்போ இந்த நெய்யோட இந்த மிளகு சீரகத்தோட வேகம் வந்து சூப்பராக இருக்கும். இதை வந்து ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம பாசி பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். பாயாசம் வைக்க போகிறோம். அந்த பக்கம் வந்து ஒரு விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பாயாசத்துக்கு தேவையான அவளை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. பாயாசத்துக்கு வந்து ஒரு 100 கிராம் அவளை மட்டும் நம்ம வறுத்துக்கலாம். அவள் வந்து வறுத்துருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால், ஒரு 1/2 லிட்டர் பால். இதை வந்து ஆடை சேர்ந்துருச்சு. இந்த ஆடையை வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். மெதுவாக லைட்டாக திறந்து இப்படி மூடி வச்சிடலாம். நம்ம அடுத்து வந்து லட்டுக்கு இந்த பக்கம் பால் பாயாசத்துக்கு காஞ்சிக்கிட்டு இருக்கு. லட்டுக்கு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 100 கிராம் அவல் சேர்த்துக்கிறோம். லட்டுக்கு வந்து அவல் இங்கே வறுத்துக்கிட்டு இருக்கும் போதே அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். 1 கப் அவல் எடுத்துருக்கோம். 1 கப் நாட்டு சர்க்கரை, 1 கப்பு தேங்காய் துருவல், கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள். இப்போ இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, பொரிஞ்சிருச்சு. நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளையும் நாங்கள் கொஞ்சம் சேர்த்துடலாம். இது என்ன பண்ண போகிறோம்னா மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் நாங்கள் சேர்க்க போகிறோம். தேங்காய் பூ அவல் சேர்த்துக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை அதையும் சேர்த்துக்கிறோம். நல்லா பவுடர் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வந்து சர்க்கரை, தேங்காய் பூ, அவல் எல்லாமே நல்லா சேர்த்துட்டோம். இதை வந்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இதாக பாருங்கள், நம்ம அவல் மிக்சர் சூப்பராக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான நட்ஸ் எல்லாம் முதல் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லா பக்கத்துலேயும் வர மாதிரி. நெய் இங்கே வந்து சூடாக காய்ச்சி எடுத்து வச்சுருக்குறோம். நல்லா சூடாக காய்ச்சிக்கோங்க. இந்த நெய்யை நம்ம லட்டு பிடிக்கிற அளவுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக செய்கிறதுனால நான் மொத்தமாகவே நெய் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் நிறைய அளவு செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிடிச்சிக்கோங்க. ஆறிடுச்சுன்னா கையிலே கூட அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பாயாசத்துக்கு நம்ம ஒரு விசில் வச்சோம் பார்த்தீங்களா, சவுண்ட் அடங்கிடுச்சு. எடுத்துடலாம். நல்லா அவள் வந்து நல்லா குழஞ்சி வந்துருச்சு. அதே மாதிரி ஏற்கனவே வேக வச்ச பாசி பருப்பை சேர்த்துடுறோம். பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் நாங்கள் பால் ஊற்றுறோம். கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும். நல்லா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ வறுத்த முந்திரி, இந்த பாதாம், பிஸ்தா அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸு தேவையோ சேர்த்துக்கலாம். சூப்பரான அவல் வெண்பொங்கலும் தயாராகிடுச்சு நம்மளுக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம நெய்வேத்தியம் பண்ணி சாமிக்கு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இந்த பால் பாயாசத்துக்கு இங்கே வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கோம், தண்ணி சேர்க்காத பால். அதே மாதிரி ஒரு 1/4 முடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறோம். அதுவும் ஒரு 100 கிராம் ஜீனி, ஏலக்காய் தூள் கொஞ்சம் தேவை. அவல் பாயாசத்தில் வந்து 1 கப் தேங்காய் பால், நான் எடுத்து வச்ச 1 கப்பு ஜீனி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் நான் சேர்த்துக்கிறேன். அவல் பாயாசம் ரெடி ஆயிரும். நல்லா சூடு வந்தால் போதும். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப கொதி வரக்கூடாது. அவல் வந்து நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் தான் ஜீனியும் தேங்காய் பால் நம்ம சேர்க்குறோம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. முந்திரி பருப்பு, இந்த பாதாம், பாயாசத்தில் கிஸ்மிஸ் பழம் நல்லா சேருங்க. கிஸ்மிஸ் பழம். நம்ம டேஸ்டியான அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் ஹெல்த்தியானது. தேங்காய் பால் வேறு நம்ம சேர்த்துருக்கோம். இந்த டேஸ்டியான பால் பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம தேங்காய் பால் அதெல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஒரு நிமிஷம் இருறா. இது வந்து கெட்டி ஆயிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கு நல்லா ஊறிடுச்சு. நல்லா சாப்பாடு மாதிரியே அப்படியே நம்ம வேக வச்ச சாப்பாடு மாதிரியே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து இந்த தண்ணியோடையே அப்படியே தண்ணி இருக்குது பாருங்கள் கொஞ்சம். அதிலே நம்ம வந்து கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுடலாம் கரண்டிலேயே. நம்ம தயிரையும் சேர்த்துக்கிறோம். 1 கப் தயிர், எவ்வளோ தயிர் தேவையோ சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் கூட ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்து சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா பொரியட்டும். இதை வந்து தாளிக்க போகிறோம். மிளகாய் வத்தல், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், இஞ்சி துருவி வச்சதில் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மிளகாய் வத்தல், இஞ்சியெலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச தயிர் சாதத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம சாமிக்குன்றதுனால இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நட்ஸு, உங்கள்கிட்ட இருந்தால் மாதுளை பழத்தையும் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தயிர்லேயும் நம்ம செய்கிறதுக்குள்ளேயும் ஊறிடும். அதனால் இதையும் நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ வடைக்கு வந்து நல்லா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் நல்லா ஊறிடும். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை நல்லா இருக்க புளிஞ்சுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்படி ஒரு வடிகட்டியை கூட வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இந்த அவல் நம்ம ஏற்கனவே புளிஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா, அதை போட்டுக்கிறோம். இன்னமுமே நல்லா புளிஞ்சு நம்ம மிக்ஸியில் சேர்த்துக்கிறோம். தண்ணியே இல்லாமல் ஒரு சுற்றி அரைக்க போகிறோம். தரேன். இப்போ இந்த அவல் வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து ஒரு தடவை சுற்றி எடுத்தாச்சு பாருங்கள். ஒரு தடவை மிக்சியில் போட்டால் போதும். நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஒரு 1/4 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம். அதாவது 1 கப்பு நம்ம அவல் எடுத்தோம்னா 1/4 கப்பு பச்சரிசி மாவு சரியாக வரும். இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியே இல்லாமல் அரைக்கிறது தான் மெயின். இப்படி செய்யும் போது நம்மளுக்கு வந்து எண்ணெய் குடிக்காது. பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி துருவினது, இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கியிருக்கோம். அது கருவேப்பிலையை இந்த மாதிரி 1-2 கிள்ளி போட்டுக்கலாம். இது ஏற்கனவே தண்ணியே இல்லை, நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறதுனால இந்த பச்சரிசி மாவே சரியாக வந்துருச்சு. அவளில் ஃபுல்லாக அந்த மாதிரி உருண்டை பிடிச்சாச்சு. உருண்டை பிடிச்சிட்டு கையில் நெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி கையில் நெய் கொஞ்சம் தடவிட்டு இதை நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு
உங்களுக்கு எப்படி தேவையோ, எந்த ஷேப்பில் தேவையோ அப்படி போட்டுக்கலாம். இப்படி ரவுண்டு போடணும்னு போட்டுக்கலாம், இல்லை சும்மா நார்மல் ப்ளைனாகவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே போட்டு வச்சுட்டு நம்ம போட்டுருங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடுவோம். இந்த மாதிரி சினுக்கரிக்கையை வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா ஈஸியாகிடும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நல்ல நெய் மணக்க அவல் சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவல் வெண்பொங்கல் அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து தயிர் சாதம், அவல் பாயாசம், நல்ல சூப்பரான அவல் லட்டு, நல்ல நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. இதுதான் நம்மளோட அவல் வடை, அதுவும் ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிருஷ்ணருக்கு படைச்சிடலாம். இது வந்து ஒரு அவல் மீல்ஸ் மாதிரி, நம்ம விரதமாக இருக்கும்போது கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்.